السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருக்கு பின் இந்த 4 திக்ருகளையும் நாம் 12 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ரிஸ்கை அல்லாஹ் பல மடங்கு அதிகரிக்கின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 4 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4 திக்ருகளையும் நாம் 12 தடவைகள் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான். யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த 4 திக்ருகளையும் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்களில் ஒரு சில திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த 4 திக்ருகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 திக்ருகளையும் 12 தடவைகள் ஓதுவோம். அதில் முதலாவது திக்ர் யா கனியு யா கனியு யா கனியு என்ற இந்த திக்ரை 12 தடவை ஓதுவோம். இரண்டாவது வல்லாஹு கைருர் ராஸிகீன் வல்லாஹு கைருர் ராஸிகீன், இந்த திக்ரை நாம் 12 தடவை ஓதுவோம். மூன்றாவது திக்ர் யா ரஸ்ஸாக்கு யா ரஸ்ஸாக்கு யா ரஸ்ஸாக்கு என்ற இந்த திக்ரை நாம் 12 தடவை ஓதுவோம். நான்காவது திக்ர் யா தல் குவத்தில் மதீன் யா தல் குவத்தில் மதீன், இந்த திக்ரை நாம் 12 தடவைகள் ஓதுவோம். இந்த 4 திக்ர்களையும் நாம் 12 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போல ரிஸ்கை அல்லாஹ் பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். ரிஸ்க் என்பது நாம் உயிர் வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ, நம்முடைய வாழ்வாதாரமாக எதெல்லாம் இருக்கின்றதோ அனைத்துமே ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். இந்த 4 துஆக்களையும் நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹினுடைய ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹினுடைய உதவிகள் நிச்சயமாக நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.